மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை. அதற்காகத்தான் சஹாபாக்கள் அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு கஷ்டங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான், எப்படிப்பட்ட நபி தோழர்களை நோக்கி சொல்கின்றான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய விளைநிலங்கள், நீங்கள் சம்பாதித்தவைகள், உங்களுடைய வீடுகள் எல்லாம், நீங்கள் எதையெல்லாம் நேசிக்கின்றீர்களோ அதையெல்லாம் விட அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நீங்கள் வர மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபதரப்பசு அத்தா யஹ்தி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் எது? வேதனை எதிர்பார்த்திருங்கள் என்று தொனியிலே அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், மார்க்கத்தை விட்டு நாம் தடம் புரண்டு சென்று விடாமல் மார்க்க நெறிமுறைகளோடு அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை, இந்த ஏகத்துவ கருத்தை, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கருத்தை நல்ல முறையிலே துணிவோடும் ஆரோக்கியத்தோடும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளைஞர் பட்டாளம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றிக் கொண்டவனாக ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு, இதனுடைய நோக்கம் எதற்கு என்று சொன்னால், முஸ்லீம் இளைஞர்கள் இன்றைய கால சூழலில் எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று நம்முடைய மாநில தலைமையின் சார்பாக எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா, அதற்கு பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி மிகப்பெரிய இளைஞர்கள் எழுச்சி மாநாடு, இப்படியெல்லாம் ஒரு அஜெண்டாவை முன்னெடுத்து நமது வெள்ளை மணல் கிளையில் வைத்து மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய பேரருளால் இந்த நிர்வாகம் என்பது எதற்கு என்று சொன்னால், ஒரு கூட்டாக நல்ல மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் மக்களிடத்திலே இந்த தூய இஸ்லாத்தை கொண்டு செல்லுவதற்கும் இதற்கும் தான் இந்த நிர்வாகமை தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னார்கள், நாம் அரசியலுக்கோ அதிகார மட்டத்திற்கோ ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹுடைய பேரருளால் மரணத்திற்கு பிறகு ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற்று சோனம் என்கின்ற அந்த பூஞ்சோலைக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் எல்லாம் இந்த கொள்கையில், இந்த ஜமாத்தில் பயணிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் பல பேரை பார்க்கின்றோம், உலகத்தினுடைய தேவைக்காக, பதவிக்காக அவர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் பயணித்து தங்களுடைய வாழ்க்கையை இம்மையும் மறுமையும் துளைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அது ஒரு நீண்ட சம்பவங்கள். நான் விஷயத்துக்குள் வருகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏன் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் முன்மாதிரி என்கின்ற எழுச்சி மாநாட்டை தமுக்கத்திலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்ற 3 மாதங்களுக்கு முன்பாக, ரமதானுக்கு முன்பாக நாம் இப்ராஹிம் நபி அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாம் கையில் எடுத்தோம். அதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அஜெண்டாவை முன்னெடுத்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தோம். அதிலே ஒன்று, ஒரு மாதம் தனி மனித தாவா. மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், அந்த மாதம் எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. முழுக்க முழுக்க நேரடியாக நிர்வாகிகள் களத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களை பிரித்து கொடுத்து நேரடியாக களத்தில் சென்று நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, முஸ்லிம்களுடைய மார்க்க சிந்தனை எப்படி இருக்கிறது, அவர்கள் நேர்வழியின்பால் இருக்கின்றார்களா, மார்க்கத்திலே அவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அந்த 1 மாத காலம் நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் நம்முடைய நிர்வாகிகள் சென்றார்கள். அதிலே எனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம்.
அங்கே 3 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அந்த கிராமத்தில் முழுக்க முழுக்க முஸ்லிம் கிராமம். எங்க பார்த்தாலும் பசுமையாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக விளைநிலங்கள், அப்படியே விவசாயம் செழித்து காணப்படக்கூடிய அந்த கிராமம். பொதுவாக முஸ்லிம் பெண்கள் விவசாயம் செய்வதை பார்ப்பது என்பது அரிதிலும் அரிது. ஆனால் அந்த கிராமத்தில் முஸ்லிம் பெண்கள் நாற்று நட்டுகின்றார்கள், விவசாயம் செய்கின்றார்கள், பால் கறக்குகின்றார்கள். இப்படி அந்த கிராமத்தில் முஸ்லிம்கள், முஸ்லிம் இளைஞர்கள் எல்லோரும் நல்ல விவசாயம் செய்கின்றார்கள். அப்போது நம்முடைய நிர்வாகிகள் அங்கே நம்மை கூட்டிச் சென்றார்கள். ஒரு ஆலமரம் எப்படி இருந்தாலும் அந்த மரம் என்பது ஒரு 100 வருடம் இருக்கும். நல்ல சரியான கொழுத்த ஆலமரம், நிழல் கொடை போல் இருக்கிறது. அதில் நம்முடைய இளைஞர்கள் ஒரு 30 பேர் 35 பேர் இருக்கும். நம்ம நிர்வாகியை இங்கே கூட்டு போகின்ற பொழுது நான் கேட்டேன், பார்ப்பதற்கு நம்ம சகோதரர்கள் போல் தெரியவில்லையே. இல்லை இல்லை, நம்ம சகோதரர்கள் தான். ஏன் என்று சொன்னால் அவர்களை பார்க்கின்ற போது உடையில் மாற்றம், சுத்தமாக நம்முடைய மாகூல் நமக்கு தெரியும் அல்லவா, முஸ்லிம்களுடைய உடை எப்படி இருக்கும், பாவனை எப்படி இருக்கும், இதுவெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆஃப் டவுசர் அணிந்திருக்கின்றார்கள், முடியெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. சரி, அவர்கள் எல்லோரையும் அழைத்தோம். கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் ஒரு 5-6 அமர்வு காலையிலிருந்து ஒவ்வொரு ஏரியாவாக சென்று பார்த்தோம். அப்படி அவர்களை அந்த ஆலமரத்துக்கு மத்தியிலே அவர்களை ஒன்றாக அணைத்து, நீங்கள் எந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அப்படியே பேந்த பேந்த முழிக்கின்றார்கள். அது கூட அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே ஒரு இமாம் மாத்திரம் இருக்கின்றார். வக்துடைய நேரம் வருகின்ற போது பாங்கு சொல்லுகின்றார். தொழுகைக்கும் யாரும் போவதில்லையாம், ஜும்மாவுக்கும் யாரும் போவதில்லை. அப்ப நாம் அவர்களிடத்தில் கேட்கின்றோம், நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள்? அப்படியே தலையை தொங்க போட்டு அப்படியே கீழே நிற்கின்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றோம். அப்படியே அவர்களுக்கு எந்த பதிலும் இல்லை. சின்ன வயதுடையவர்கள் அல்ல, எல்லோரும் 18 வயதிற்கு மேலே உள்ளவர்கள். எல்லோரும் செல்போனையும் சிகரெட்டையும் அடித்துக் கொண்டு அப்படியே அவர்களுடைய காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் யார், நம்முடைய சமூகம் என்றால் என்ன, நம்முடைய மார்க்கம் என்றால் என்ன, நம்முடைய திருமறை குர்ஆன் என்றால் என்ன, நம்மை கொள்கை கோட்பாடு என்றால் என்ன, இதையெல்லாம் விளக்கி சொல்லி, நீங்கள் 5 நேரம் தொழுவது உண்டா என்று நாம் அவர்களிடத்தில் கேட்கின்றோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற போது, தொழுகையை பற்றி சொல்கின்ற போது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது. நீங்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள், அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள், முஸ்லிம்களுடைய பெயரை வைத்திருக்கின்றீர்கள், தொழுவது உண்டா என்று கேட்கின்ற போது, நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கே பள்ளிக்கு போக மாட்டோம், வெள்ளிக்கிழமைக்கே பள்ளிக்கு போக மாட்டோம் என்று சொன்ன உடனேயே அவர்களிடத்தில் சொன்னோம், தோழர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை அல்ல. குல்லு நஃப்ஸின் முதாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். நீங்களும் இறக்கப் போகின்றீர்கள், நானும் இறக்கப் போகின்றேன். அப்படி இறந்ததற்கு பிறகு, நம்மை மண்ணில் வைத்து புதைத்ததற்கு பிறகு அங்கே உள்ள அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதிலை வைத்திருக்கின்றீர்கள்? தொழுதால் தானே, மார்க்கம் தெரிந்தால் தானே, நோன்பு வைத்தால் தானே, நன்மைகள் செய்தால் தானே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு, அங்கே உள்ள கிளை நிர்வாகிகளை, இவர்களை அப்போது நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு, இது போன்று மாநில நிர்வாகிகள் எங்கெல்லாம் களப்பணி ஆற்றினார்களோ அங்கெல்லாம் நம்முடைய இளைஞர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக, சில பகுதிகளில், சில முஸ்லிம் ஊர்களில் வாடகைக்கு இடம் பிடித்து
50,000 60,000 என்று அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு மாதத்திற்கு 4,000 5,000 என்று வாடகையை கொடுத்துவிட்டு உள்ளே சீட்டு விளையாடுகின்றார்கள், கேரம் போர்டு விளையாடுகின்றார்கள். கதவை திறந்து உள்ளே போன மாத்திரத்திலேயே அப்படியே ஒரு செகண்ட் வெளியிலே ஓடி வந்து விட்டோம். நாத்தம் இருக்க முடியவில்லை. சிகரெட் வாட, அந்த பீடி வாட எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள 20க்கு 20 ரூம்ல இருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? உள்ளே நுழைய முடியுமா? பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகை நடக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய மாநில நிர்வாகிகள் முஸ்லிம் இளைஞர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. இன்னும் சில ஊர்களில் நமக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், யாருக்குமே தெரியாத விஷயம் அல்ல, திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயம்தான். போதை மாத்திரை போடுறது, புகையிலையை உட்கொள்றது, சாராயம் அடிப்பது, வண்டிகள்ல சுத்துவது, இப்படி பல்வேறு வகைகளில் இந்த இளைஞர்கள் தரிகட்டு நெறிகட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் அப்படி இல்லை. ஒரு நேரத்தில் இந்த ஏகத்துவம் தமிழகத்திலே 1984 85களில் சொல்லுகின்ற போது முஸ்லிம் இளைஞர்கள் இது போன்ற இந்த குடிப்பழக்கத்திற்கு மது பழக்கத்திற்கு ஆளாக்கவில்லை. அவர்கள் எதில் இருந்தார் என்று சொன்னால் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் சென்றார்கள். அன்றைய நடிகர்கள் யார் பிரபலமானவர்களாக இருந்தார்களோ, முதலமைச்சராக இருந்த நடிகர்கள் அவர்கள் பின்னால் சென்றார்கள். அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் சென்றார்கள். கூடுதலாக தர்காவுக்கு பின்னால் சென்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த ஏகத்துவம் தமிழகத்திலே வருவதற்கு முன்பாக அவர்களுடைய நிலை நடிகர்களுக்கு பின்னால் செல்லுவது, அதுபோன்று தர்காக்கு செல்லுவது, அதுபோன்று சந்தனக்கூடு, கொடி, இது போன்றவற்றில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு 70% வெற்றி கண்டதற்கு பிறகு இன்றைக்கு இளைஞர்கள் சுத்தமாக மார்க்கத்தின் பக்கம் நெருங்காமல் அவருடைய பள்ளி அலுவலகத்திலேயே, பள்ளி கல்லூரிகளிலேயே அவருடைய மாற்றங்கள், அவருடைய நடைகள் மாறிவிடுகிறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறிவிடுகிறது. அதனால்தான் இப்படி எல்லா மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட களப்பணிக்கு சென்ற மாநில நிர்வாகிகள் அவர்களிடத்தில் உள்ள இந்த செய்திகளை உள்வாங்கி இளைஞர்களை நாம் நெறிப்படுத்தியாக வேண்டும். அதிலும் இந்த காலகட்டம் என்பது இஸ்லாமியர்களை திட்டமிட்டு குறிவைத்து நம்முடைய நெறிமுறைகள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய வாழ்வினுடைய அனைத்தையும் ஒழிக்க வேண்டும். எப்படி ஸ்பெயினில் முஸ்லிம்கள் இல்லாமல் ஆக்கினார்களோ அதே திட்டத்தை எடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய இந்த முஸ்லிம் இளைஞர்கள் இவர்களே இதற்கு பலியாகிவிட்டார்கள் என்று சொன்னால் எப்படி இந்த கருத்து அடுத்த மட்டத்துக்கு செல்லும்? எப்படி செல்லும்? இதனால் தான் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் முன்மாதிரி என்கின்ற இந்த அஜெண்டாவை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் எடுத்த எல்லா விதமான அஜெண்டாவும் மிகப்பெரிய வெற்றியை நாம் கண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய உதவியால். திருக்குர்ஆன் மாநாடாக இருக்கட்டும், பிதஅத் ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும், அதுபோன்று இடஒதுக்கீடு, சமுதாயத்துக்கு தேவையான இடஒதுக்கீடு மாநாடாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நிர்வாகம் என்கின்ற, இந்த ஒற்றுமை என்கின்ற இந்த நிர்வாக செட்டப்பின் மூலமாக நாம் மிகப்பெரிய சாதனையை சாதித்திருக்கிறோம். எண்ணி பாருங்கள், இந்த ஏகத்துவம் தமிழகத்திலே வருவதற்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை தௌஹீத் பள்ளிவாசல்கள் இருந்தது? எத்தனை இருந்திருக்கும்? மாவட்டத்தில் ஒன்று இருந்திருக்குமா? முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொண்டியில் ஒன்று இருந்திருக்குமா? இன்றைக்கு எப்படி
கிளை என்கின்ற அந்த நிர்வாக செட்டப் என்பது உருவானதின் காரணத்தினால் இன்றைக்கு எங்கெல்லாம் நம்முடைய கிளைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மர்கஸ்கள். அதற்கென்று நாம் உழைத்தோம், அதற்கென்று நாம் முயற்சித்தோம், அதற்கென்று நாம் தியாகம் செய்தோம். அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படித்தான் அல்லாஹ் நாம் உழைத்தோம் என்று சொன்னால் அதிலே நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தருவான். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய சமுதாயத்தில் வரதட்சணை என்கின்ற திருமணம் நடக்கும் அல்லவா? வரதட்சணை பெண் வீட்டில் வாங்கப்பட்டு, நிர்பந்திக்கப்பட்டு வாங்கப்பட்டு அந்த திருமணம் வழி வழியாக காலங்காலமாக நடந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய பேரருளால் அது எப்படி அந்த கருத்து உடைக்கப்பட்டது? திருமறை குர்ஆனிலும் வாத்துன் நிசா ஸதகாத்தின் நஹலா, பெண்களுக்குண்டான மகரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேத வரி இருக்கின்ற பொழுது, அந்த வேத வரி இருந்தும் கூட முஸ்லிம்களுடைய ஊர்களிலே உள்ள பழக்கம் எதுவாக இருந்தது? அது இருக்கட்டும், எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், இத்தனை பவுன் நகையை போடுங்கள், இவ்வளவு ரொக்கம் தாருங்கள். அதிலும் எங்கள் ஊர்களில் எப்படி என்று சொன்னால், எங்களுடைய பகுதிகளிலே எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு மாப்பிளைக்கும் தரம் பிரித்து என்ன செய்வார்கள்? காசு வாங்குவார்கள். பீடி கம்பெனியில் வேலை பார்ப்பவருக்கு ஒரு ரேட்டு, காஜா பீடி கம்பெனியிலே கணக்கெழுதுபவருக்கு ஒரு ரேட்டு, அரசு அதிகாரியாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ரேட்டு, தனியார் கம்பெனிகளிலே கணக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு ரேட்டு என்று, இதை பெண் பேசப்பட்ட உடனேயே வரதட்சணை பேசுவதற்கு இந்த முஹல்லாவில் இருந்தும் அந்த முஹல்லாவில் இருந்தும் சென்று நேரடியாக பணத்தை பேசி திருமணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவோ திருமணத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவோ படை பட்டாளத்தோடு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெண் வீட்டில் போய் அந்த வரதட்சணையை தொகையை வாங்கி வந்துதான் என்ன செய்வார்கள்? வீட்டு வேலைகள், பராமரிப்பு வேலைகளை செய்வார்கள். அந்த அளவுக்கு இருந்த அந்த வரதட்சணையை அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய தாவாவின் மூலமாக, வரதட்சணை ஒழிப்பு மாநாடுகள் மூலமாக, துண்டு பிரசுரங்கள் மூலமாக, மனிதா முஸ்லீமே எந்த வகையிலும் பெண் வீட்டில் வாங்கக்கூடாதப்பா, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மகரை கொடுத்துத்தான் முடிக்க சொல்கிறான் என்று இளைஞர்களை நாம் உசுப்பி விட்டோம். இளைஞருடைய மூளையை நாம் உசுப்பி விட்டோம். இளைஞானி இப்படி இருக்காதே, எழுச்சியோடு நீ வா என்று நாம் என்று அவர்களை அழைத்தோம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! வரதட்சணை வாங்குகின்றார்களா? வாங்குகின்றார்கள். யார் வாங்குகின்றார்கள்? மார்க்கம் தெரியாதவர்கள், மார்க்கத்தை புரியாதவர்கள், இன்னும் அவர்கள் பெரிய அந்தஸ்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் வாங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு 70% இந்த வரதட்சணை வாங்குவது குறைந்து மகர் கொடுத்து, அண்மையில் கூட நான் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். என்னுடைய உறவுகளில் உள்ள ஒரு தௌஹீது கல்யாணம். மாப்பிளை 4 லட்சம் ரூபாய் போதுமான தங்கத்தை கொடுத்து திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் இந்த கருத்து எப்படி வந்தது? எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? இளைஞர்களிடத்திலே நாம் சொல்லக்கூடிய செய்தியை அழகான முறையிலே சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். அப்படி கட்டுப்பட்டுதானே இன்றைக்கு எவ்வளவு முன்னேற்றங்கள்! ஒவ்வொரு விஷயமும் நாம் எடுத்து வைப்பதிலும் நாம் சொல்வதிலும் தான் இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் நம்மளுடைய கிளை மசோரா, அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன பண்ண வேண்டும், ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நிர்வாகத்திற்கு என்று நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தெருவை சார்ந்தவர்கள், நம்முடைய வட்டாரத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு அது பாதுகாப்பு அரணாக அமையும். ஒரு இடத்திலே ஒரு அக்கிரமம் நடக்கிறது என்று சொன்னால், இளைஞர்கள் தடுமாறி செல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கிளையை சார்ந்த நிர்வாகிகள், நீங்கள் தெருமுனை கூட்டங்கள் போடுங்கள், உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் நடத்துங்கள், நேரடியாக அவரிடத்திலே சென்று பொதுவாக இந்த இளைஞர்களிடத்திலே நீங்கள் 1க்கு 2 முறை நீங்கள் அவர்களை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு மதிப்பளிப்பார்கள். அப்படி திரும்பியவர்கள் உண்டு.
இந்த தனிநபர் தாவாவின் மூலமாக அதற்கு பிறகு நாம் சில இடங்களிலே வினவுகின்ற பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், இந்தந்த இளைஞர்கள் எல்லாம் பள்ளிக்கு வருகின்றார்கள், மார்க்க விஷயங்களை கேட்கின்றார்கள். அப்ப பாருங்க, இது போன்றவற்றை நாம் செய்வதற்கு நிர்வாகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதிலும் நாம் தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் பெரிய அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. வாரத்திற்கு ஒரு அரை நாள், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், இந்த அஜெண்டா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஏகத்துவம் என்கின்ற இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. எங்கோ சவுதி அரேபியாவில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் அதை தாண்டி தியாகம் செய்த அந்த சுஹதாக்கள், தியாகம் செய்த அந்த ஷஹீதுகள் எத்தனை நாட்கள் படையெடுத்து, எத்தனை நாட்கள் பயணம் எடுத்து இந்த பகுதிக்கு வந்து இந்த மார்க்கத்தை சொல்லி இருப்பார்கள். இதற்கு பிறகு கிழக்கத்திய நாடுகள், எத்தனை நாடுகள் இங்கெல்லாம் இந்த இஸ்லாம் போனது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த தியாகம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், சூரத்துல் முல்கிலே சொல்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்திலே நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு மௌத்தையும் உங்களுக்கு ஹயாத்தையும் தந்தோம் என்று சொல்கின்றான். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக கவனியுங்கள். அல்லாஹ் முதலில் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு நான் மௌத்தை தந்தேன் என்று சொல்கின்றான். நல்ல செயல்கள் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு நாம் மௌத்தை தந்தோம். அப்படி என்றால் நம்மை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தள்ளிவிடுகின்ற பொழுது, மனிதா நீ எப்படி மௌத்தாயிடுவ, நீ எப்படி மரணித்து போய்விடுவ என்று அல்லாஹ் நம்மை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகத்தான் உனக்கு மௌத்தையும் பிறகு இந்த உலகத்திலே ஹயாத்தையும் தந்தோம் என்று சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலில் யாராக இருக்கட்டும் மௌத் என்பது நமக்கு வந்தே தீரும். அந்த மௌத் வருவதற்கு முன்பாக நாம் இது போன்ற இந்த தாவா பணி, இது சாதாரண பணி அல்ல. இந்த நிர்வாகம், இந்த செட்டப் எல்லாம் அரசியலுக்காக அல்ல, மறுமைக்காக நபிமார்கள் செய்த பணியை நாம் செய்கின்றோம். நம்மை தவிர வேறு யாராவது இந்த தாவாவை முன்னெடுக்கின்றார்களா? நாம் மட்டும்தான் இந்த சமூகம் நேரான பாதைக்கு வர வேண்டும். இந்த இளைஞர்கள் திருவனந்தபுரத்தில் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பாக என்று நினைக்கின்றேன், ஒரு இளைஞன், முஸ்லிம் இளைஞன் போதைக்கு உட்பட்டு, போதைக்கு அடிமையாகி நேரடியாக வீட்டுக்கு செல்லுகின்றான். வீட்டுக்கு சென்று அவனுடைய பாட்டி, 90 வயது பாட்டி, அவனுடைய உம்மா, அவனுடைய சகோதரி கொலை செய்து விடுகின்றான். முஸ்லிம் குடும்பம். இது மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கிறது. தினம்தோறும் என்னை அடித்து வேதனைப்படுத்துகின்றான். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், இவனை பெறுவதற்காக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்துல இப்படி ஒரு குழந்தையை கேட்டு இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் என்னை எப்போதும் அடிக்கின்றான். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவனை ஜமாத்துடைய பலத்தை பயன்படுத்தி காவல்துறையிலே கம்ப்ளைண்ட் செய்து இவனை வெளியில் வர விட முடியாத அளவிற்கு உள்ளே தள்ளுங்கள் என்று நம்மிடத்திலே வேதனையோடு அந்த தகப்பன் சொல்லுகிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? நம்முடைய இளைஞர்கள் தரிகட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் ஊர்களுக்குள்ள அதிகமான போதை, எவனும் கண்டுகிற மாட்டான். எந்த அதிகாரிகளிடம் சொன்னாலும் சரி கண்டுகொள்ள மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்லப்படக்கூடிய கன்னியாகுமரியில் இருந்து காரைக்கால் வரையிலும் உள்ள அந்த பகுதியில் போதை தாண்டவம் ஆடுகிறது. அப்ப இளைஞர்கள் ஒட்டு மொத்தத்திலேயும் இப்படி சீர்கெட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இஹ்லாஸோடு தலைமுறை செழிக்க வேண்டும். எந்த வகையிலும் இவர்கள் கெட்டு போய்விடக் கூடாது. நல்லபடியாக நம்முடைய இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் பணி செய்தீர்கள் என்று சொன்னால் இளைஞர்கள்
பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளபடியே அவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படும். இவ்வளவு பெரிய இளைஞர்கள் பட்டாளமா, இவ்வளவு பெரிய இளைஞர்களா? அங்கே நம்முடைய அந்த உபதேசங்களாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அதன் மூலமாக நம்மோடு அவர்கள் அணி சேர்ந்து கொள்வார்கள். அப்படி அணி சேர்ந்து கொள்கின்ற போது அவர்களிடத்தில் இருந்த தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக நேரிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிக மிக முக்கியமான ஒன்று, இந்த ஜமாத்துக்கு இளைஞர்கள் தேவை. மரணம் என்பது எப்படியும் வரும், அதுபோன்று இந்த வாலிபம் என்பது, இந்த பருவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இளமை பருவம், முதியோர் பருவம், இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு நம்மளால எப்படி என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. எல்லோருடைய நிலையும் அப்படித்தான். அப்படி என்றால் இந்த இளைஞர்களை நாம் இந்த ஜமாத்திலே அப்படியே சங்கிலியாக பிணைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் அடுத்தடுத்து நிர்வாக மட்டத்துக்கு வருவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சின்ன சிறார்களை இப்போதே நீங்கள் இந்த ஜமாத்தினுடைய பணிகளுக்கு அவர்களை பயன்படுத்துங்கள். அதுல நமக்கு இன்னொரு லாபமும் இருக்கிறது. ஜமாத்துடைய பணியில் அவர்கள் பயணிக்கின்ற போது சிறு பிராயத்தில் இருந்து மக்தப் மதரசாவில் இருந்து பள்ளிவாசலுடைய நெருக்கம், பள்ளிவாசலுடைய தொடர்பு, மார்க்க பயானுக்கு அவர்கள் அழைத்து செல்வது, தெருமுனை கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது, இது போன்றவற்றுக்கு நீங்கள் அவர்களை திரும்ப திரும்ப அழைக்கின்ற போது அவர்கள் கல்லூரிக்கு சென்றாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் சரி, எந்த வகையிலும் அவர்கள் வாழ்க்கையிலே தடம் பொருள மாட்டார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருக்கும். இந்த படிப்பினை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தரும். இன்றைக்கு கிளைகளிலும் முழுமையான செட்டப் இல்லை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை. அதற்காகத்தான் சஹாபாக்கள் அவ்வளவு தியாகங்கள், சஹாபாக்கள் அவ்வளவு கஷ்டங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான், குல்லின்கான ஆபாவுக்கும், எப்படிப்பட்ட நபி தோழர்களை நோக்கி சொல்கின்றான், குல்லின்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஷீரத்துக்கும் வா அஸ்வாஜிக்கும் வா அம்வாலின் தரஃப்துமுஹா வா திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா. ஒரு நீண்ட ஆயத்து. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய விளைநிலங்கள், நீங்கள் சம்பாதித்தவைகள், உங்களுடைய வீடுகள் எல்லாம், நீங்கள் எதையெல்லாம் நேசிக்கின்றீர்களோ அதையெல்லாம் விட அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நீங்கள் வர மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபதரப்பசு அத்தா யஹதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹதில் கௌமல் ஃபாசிகீன். அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் எது? வேதனை எதிர்பார்த்திருங்கள் என்று துணியிலே அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அந்த மக்களை, எப்படிப்பட்ட அந்த தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய சைகைக்கு முன்னால் அப்படியே சாஸ்தாங்கமாக போய் வாருங்கள் என்று சொன்னால் போய் வரக்கூடிய அந்த மக்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், நாம் இந்த நிர்வாக செட்டப் என்பது நமக்கு அதிகப்படியாக ஏதாவது ஒரு அனுமதி இல்லாத ஜனநாயக வழியில் உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் அழைப்போம், தடையை மீறி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்போம், தெருமுனை கூட்டத்திற்கு அழைப்போம். மார்க்க பணிகளுக்கு இது தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. இதைத்தான் நாம் செய்கின்றோம். நாம் யுத்தத்துக்கு அந்த தோழர்கள் போல அல்ல, முழுக்க முழுக்க இந்த ஜனநாயக முறையில் அந்த அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய எழுத்துரிமை, பேச்சுரிமை, அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தாவா களத்தில் இருக்கின்றோமே தவிர இதை நாம் ஒரு காலமும் விட்டுவிடக் கூடாது. இதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது அப்படியே நீர்த்து போகிவிடும். மறுபடியும் பழைய நிலைக்கு அப்படியே சமூகம் போகிவிடும். கொஞ்சம் இப்போ சமூகத்தில் பொருளாதாரம் செழிக்க ஆரம்பித்து விட்டது, வறுமை இருந்தது. படிப்பு மூலமாக இன்றைக்கு நல்ல ஓரளவு எங்கு பார்த்தாலும் செழிப்பு ஆரம்பித்து விட்டது. ஆனால் செழிப்பு ஆரம்பித்ததோடு மீண்டும் ஆடம்பரங்கள் இந்த சமூகத்திலே தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டன. மீண்டும் தாண்டோண்டித்தனங்கள் பெருகிவிட்டன. ஆடம்பரத்தை நோக்கி, சொகுசை நோக்கி, வசதியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு லகானாக,
அல்லாஹுடைய பேரருளால் வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தருகின்ற போது அதை மார்க்க நெறிமுறையோடு நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த வகையிலும் மார்க்கத்தை விட்டு நாம் தடம் புரண்டு சென்று விடாமல் மார்க்க நெறிமுறைகளோடு அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை, இந்த ஏகத்துவ கருத்தை, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கருத்தை நாம் நல்ல முறையிலே துணிவோடும் ஆரோக்கியத்தோடும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளைஞர் பட்டாளம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை கொண்டு வருவது நீங்கள் தான். அவர்களை எந்தெந்த பகுதியில் சென்று எப்படி எப்படி அழைத்து நம்பால், நம் கருத்தின்பால் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அல்லாஹுடைய பேரருளால் இந்த கருத்தை, இந்த ஏகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.